ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சொந்த வீடு வேண்டுமா, தரிசிக்க வேண்டிய கிரிஜாம்பிகை உடன் உரிய பூமீஸ்வர திருக்கோயில தான். இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா, கண்டிப்பா உங்களுக்கு சொந்த வீடு அமையும். இல்லை எனக்கு மண்ணெல்லாம் இருக்கு ஆனால் அதை கட்ட முடியல, இல்லைன்னா நான் பாதி கட்டிட்டு பாதி இதுவாயிட்டேன், இதுக்கும் இந்த கோயிலுக்கு நீங்க நம்பிக்கையோட வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இங்கே நீங்கள் வரும்போது உங்களோட பிஸ்னஸ் முன்னேற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு தானே கேட்குறீங்க, நம்மளுடைய மரக்காணத்துக்கிட்ட தான் இந்த கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கோயிலை பற்றி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுடைய வரலாறு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இந்த கோயில் எப்படிலாம் அமைப்பு இருக்குது அதை மட்டும் நம்ம ரெண்டையும் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த அழகான என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் முன்னாடி என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு பிளாஸ்டிக்கில் புல்வேலி மாரி போட்டிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு மண்டபம் மாதிரி அழகான அந்த காலத்தில் கட்டின தூண் மண்டபம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழகாக அங்கே உட்காந்துக்கலாம். இங்கே பாருங்கள், கோயிலோட பேர் பாருங்கள், கிரிஜாம்பாள் உடனுடைய பூமீஸ்வரர் திருக்கோயில் அழகாக எழுதியிருக்காங்க. அது அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கொடிக்கம்பம் இருக்குது. கொடிக்கம்பம் பக்கத்தில் நம்மளுடைய நந்தி தேவர் இருக்கார். ஸோ இந்த நந்தி பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே சிவன் கூட தானே இருக்குது இந்த கோயில். இந்த ஸ்பெஷல் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட நந்தி இன்னொரு இடத்துலையும் ஸ்பெஷலாக இருக்காரு. அதை நான் அந்த வீடியோக்குள்ளே காட்டுறேன். சரி வாங்க, நம்ம அடுத்தது எப்படி எங்கே இருக்கார் சிவன் நம்ம போய் பார்க்கலாம். இதோ பாருங்க சிவன், நம்ம நேராக போய் ரைட்டில் போயிடும்போது நம்மளோட பூமீஸ்வரர் சிவன் இருக்காரு. ஸோ இந்த சிவன் எதை நோக்கி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிழக்க நோக்கி இருக்காரு. இந்த கோயில் இது ஒரு ஸ்பெஷலாக சொல்லப்படுறாங்க. இதுதான் நம்மளுடைய கருவறையில் இருக்கிற பூமிநாதேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பூமிநாதரீஸ்வரர் பேர் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூமி என்பது என்னன்னா இடம், நிலம், இடம் அதை குறிக்குது. ஈஸ்வரன்னா சிவனை குறிக்குது. பூமியை காக்கும் சிவன் அப்படின்றதுனால தான் பூமிநாதேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா, பூமிநாதர் ஈஸ்வரரை நம்ம வணங்குறதுனால எப்படி வீடு இதெல்லாம் கிடைக்குது, இதெல்லாம் நம்மளுடைய வரலாறை தெரியும் போது தான் நம்மளுக்கு கண்டிப்பாக அது புரியும். ஸோ நம்ம அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த அழகான அந்த கோவில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியாக அந்த வரலாறு முடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிவனை பார்த்துட்டு போனோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் இருக்காரு. விநாயகரை தாண்டி எல்லா நவகிரகங்கள் எல்லா சாமியுமே இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டி போகும்போது அழகான நம்மளோட வள்ளி தேவானை முருகர் அழகாக இருக்காங்க. இதை தாண்டி நம்ம போகும்போது நம்மளுடைய அம்பாள் கருவறையில் பாருங்கள், கிரிஜாம்பாள் அவங்க இருக்கிறாங்க. நான் ஒரு இடம் சொன்னல ஸ்பெஷலாக நந்தி, இவங்க அம்பாளுக்கு எதிர்க்க பாருங்கள் நந்தி அழகாக இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி நம்மளுடைய சண்டிகேஸ்வரர் இந்த மாதிரி இருக்காங்க. இந்த கோயிலுடைய 2 விஷயங்கள், சிவன் கிழக்க நோக்கி இருக்கிறதும் அம்பாள்கிட்டேயே நம்மளுடைய நந்தி தேவர் இருக்கிறதும் இது ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்படுறாங்க. சரி வாங்க, நம்ம வரலாறுக்கு போகும்போது தான் நம்ம எதுக்காக இந்த கோயிலுக்கு வரனால வீடு கட்ட முடியுது, எதனால் நம்ம இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுதுன்னு தெரியும். இப்போ இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது, இந்த கோவில் எதுக்காக கட்டப்பட்டதுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரியும். அதாவது இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலை கட்டிட்டாங்க. இந்த கோவிலை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜராஜ சோழர்கள் தான் கட்டினாங்க. ஆனால் அவங்க பெரிய தஞ்சாவூர் அந்த கோவிலையும் அவங்க தான் கட்டினாங்க, ராஜராஜ சோழன். ஆனால் அதையே அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும்போது அந்த கோவிலுக்கு 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோவில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மரக்காணத்தில் இருக்கிற இங்கே உருவாக்கிட்டாங்க. அப்போ இந்த ராஜராஜ சோழர்களுக்கு ஏன் இந்த எண்ணம் தோண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வாழும்போது அவங்களுக்கு என்ன அப்போ ஒரு மண்ணில் ஒரு லிங்கம் கிடச்சிது. அப்போ அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னாக்கா சுயம்பு தனியாக உருவானதுனாலே சுயம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உருவானதுனால அந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணி இவங்க கோயிலாக உருவாக்கினாங்க. இந்த கோயில் எப்படி மண்ணிலேருந்து கிடச்சிது அந்த லிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்துருப்பாங்களா அவங்கெல்லாம் கடலாக அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மண்ணிலோட மண்ணாக புதஞ்சிருக்கும். அப்போ பாருங்கள், ராஜராஜ சோழனே 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனை பண்ண அந்த லிங்கத்தை இவங்க அவங்க அதுக்கப்புறம் தலைமுறையே காத்துட்டு வராங்க. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்மளுடைய வீடு, நம்ம நிலம் எல்லாமே நம்ம இந்த கோயிலுக்கு நம்பிக்கையோடு வரும்போது நம்மளுடைய பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு
உங்களுடைய விஷயங்களை சரி பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கான நேரம் காலம் வரும்போது இந்த கோயில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நீங்கள் போவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கோயிலோட வரலாறும் இந்த அழகான இந்த கோயிலை சொல்கிறதுக்கு எனக்கு இந்த அருளை கொடுத்த என்னுடைய ஈஸ்வரனுக்கு கோடி நன்றியை சொல்லிக்கிறேன், முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கோயிலோடைய உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வரலாறு, அடுத்த கோயிலோட இந்த மாதிரி சுவாரஸ்யமான கோயில் வரலாறோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வேறு மாதிரி வீடியோ வேணும், எனக்கு ஆன்மீகத்தில் இந்த மாதிரி எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ என்னுடைய ஈஸ்வரனுக்கு கோடி நன்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் பூமீஸ்வரரே போற்றி, ஓம் பூமீஸ்வரரே போற்றி. நன்றி நன்றி நன்றி.